வணக்கம்யா. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் வளர்ற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து வச்சிருக்கானுங்க சார். Hello sir, I am the chief engineer here. You got any problem? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். நாங்கள் இந்த பில்டிங்கை இடிக்கலான்னு வந்திருக்கோம். What? என்ன புரியலீங்களா? இந்த இடம் ஏரிக்கிற புறம்போக்கு சார். கவர்மெண்ட் லேண்டில் எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஒன்றுமே புரியலன்றீங்க. என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார். கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சோம். உங்கள்கிட்ட இருந்து ப்ராப்பராக எந்த பதிலும் வரல. அதுதான் இடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இவர்கிட்ட எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சடனாக வந்து டெமாலிஷன் எப்படி சார்? ரூல்ஸ் சார். சார் நீங்கள் எனக்கு ஒரு 10 நாள் இடிக்காமல் பார்த்துக்கிங்கன்னா போதும் சார். மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் இந்த டிஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்ஸ் பேசுவோம் சார் அவன். இல்லை சார், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் செஞ்சிடறேன் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் நினச்சா முடியும் சார். இதை வெளியில் கேட்டில் விட்டுடுங்க. ஆகட்டுங்கய்யா. ஐயா சார் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லுங்கள் சார். சார், if you could postpone your procedures for another 10 days. தமிழ்லேயே பேசலாமே சார். சார், ஒரு 10 நாளைக்கு இடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நான் கோர்ட்டில் மூவ் பண்ணி ஸ்டே வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் சாருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ. டெமாலிஷன் ஆக்ட் 468 பிரகாரம் இதை இடிக்கலான்னு தான் வந்தோம். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் 1988 பிரகாரம் உங்களையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கண்ணா. எங்கடா போய் தொலைஞ்சேன்? பெரிய பிரச்சனை போச்சுடா. நம்ம சித்திரத்தை வளைச்சப்பட்டோம்ல, எவனும் விஜிலன்ஸில் போட்டு கொடுத்துறான்டா. இப்போ காலைல தான் எந்த நேரத்தில் போலீஸ் நம்மளை தூக்கிறோம். நீ எங்கே இருக்க? சைக்கிள்ண்ணா. தவால் உடனே போய் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து சார். நான் பேங்காக் 2 டிக்கெட் போட்டிருக்கேன். அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம். அங்கேருந்து வெயில மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. உடனே கிளம்புடா. எனக்கு இருக்குது ஒரே பொண்ணுங்க. எனக்கு அப்புறம் இந்த காடு கழனி வீடு எல்லாம் அவளுக்கு தான். மேற்படி நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறு சிறப்புமாக செஞ்சு கொடுத்தேன். வரதட்சணை எவ்வளோ கொடுக்க போறீங்க, பவுன் எவ்வளோ போட போறீங்கன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த காலத்தில் வந்து சீரு சனத்தையும் பேசிக்கிட்டு. மாமா, எனக்கு வந்து திலகாவை பிடிச்சிருக்கு. திலகாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா காட்டின போட விட அனுப்பி வைங்க மாமா. தாலி கட்டி நான் காப்பாற்றுறேன். அட மாப்பிளையே சூரிய தங்கா போட்டு உடைக்கிற மாதிரி வச்சிட்டாருன்னா நீ என்ன பேசிக்கின்னு பார்த்துக்கின்னு வேலையை நடத்தியா போச்சு. என்ன இருந்தாலும் வாத்தியார் மாப்பிள்ள தான். அதிலும் ஒரு தெளிவு தான். பட்டுன்னு சொல்லிட்டாரு இல்ல. மேற்கொண்டு ஆபத்தை பார்க்கணும். கஷ்டம் மாத்தியா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதாமா. வரதட்சணையே வேணாமா. மாப்பிள்ளைக்கு ஒரு வேளை கோளாறுகளாவது இருக்குது என்னவோ. அத்தை எவனாவது யோசனை பத்தியா? கேசவா, இப்படி ஏதாவது கொளுத்தி போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், சங்கறுத்து போட்டு. வேற என்னங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு 8 நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னா முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடலாம். தட்டை வந்து எடுத்துக்கா. அப்பா அப்பா என்னடா என்ன வேணும் என் செல்ல குட்டிக்கு? அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. செருப்பல சிரிக்கும் அவள. என்ன செய்யறோம் பாரு. ஓடாத நில்றி. என்கிட்ட மாட்ட பகுத்துறோம் உன்னை. ஓடாதடி ஓடாத. நீ ஓடாத நில்லு. இன்னைக்கு கொண்டு போறதே சரி. மாமா மாமா ஐயா மாமா யோ சாமா போட்டு நின்றா. கிட்ட போச்சுடா. நீ மாமா ரெண்டு கொலை விழுது. மாமா பெரிய மச்சனா என்ன ஐஸ் பண்ண கையில அடிக்கிறேன்றா. இவளோட சின்ன பொண்ணு. இவளுக்கு 2 பேரும் நீ கொல்லாம விட மாட்டே. ஓ நான் சொல்றேன். நீ ஓடாத நில்லு. வா மாமா. ஏய் அப்படி ஒளியற நீ. மாமா எப்படி பாக்குற பத்தியா? ஒய்யார சிரிக்கி. உன்னைய மாமா வரேன். இவங்க 2 பேரையும் கொன்னு அந்த 2 தலையை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போடல. என் பேர் சம்பந்தம் இல்ல. புள்ளையோட பெத்து வச்சிரா. புள்ள உடம்பு பூரா கோழி போச்சு. உள்ள என்ன உள்ள ஆச்சு. என்ன சொல்லு. எனக்கு வர கோவம் இன்னைக்கு. என்ன
விடா. உட்கார் அவளை என்ன பண்ற? பச்சை புள்ளைய போட்டு அடிச்சிக்கின்னு யாரா பச்சை பிள்ளை? அவளா பச்சை பிள்ளை? என்னப்பா கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் வேற வீட்டுக்கு போகுது அதை போட்டு அடிச்சிக்கின்னு யாரு கல்யாணம்? அவளுக்கு கல்யாணம் எல்லாம் மயிறு பொடி போச்சு. ஊரை சுத்தி ஒரு மாப்பிள்ளைய கொண்டாந்தா அவ என்ன சொல்ல தெரியுமாங்க? சொல்லு என்ன சொல்லு சொல்லியா? அவளை போய் கேளு. என்ன ஆச்சு? என்னாச்சு? அவளை போய் கேளடா. என்ன கேட்டா? வேணான்றாளவா? என்ன அத்த என்ன ஆச்சு? ஆளியே கேளு. இந்தாங்க தண்ணி குடிங்க. சீ வேணாமா? ஐயா மாமா என்னாச்சுன்னு கேக்குறேன்ல என்ன சொல்றாவா? பொண்ணால பத்தி வச்சிருவா. இவ்வளவு கொண்டு போட எல்லாம் சரியா போடும். இவ்வளவு கொல்லணும் முதல்ல. பொண்ணு பெத்து வச்சு வச்சிருவா பாரு பொண்ணு. சரி நீரே நான் இப்ப என்னன்னு கேக்குறேன். ஆனா மாமா இந்த பார் நீ மட்டும் உள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அவன் மூஞ்சில எவனா முடிப்பான். அதான் இந்தால ஒழுங்கா பாத்து நான் போய் கேக்குறேன். திலகா ஏய் திலகா ஏயா வயசான காலத்துல இப்படி திலகா நீ ஒழுங்கா பெத்து வச்சிருந்தா திலகா நான் ஏன் இப்படி ஆவறேன்? என்ன திலகா அங்க உங்க அப்பா வாசல்ல அடவு கட்டி ஆடுனுக்குறான், நீ பாட்டு உட்காந்துங்கன்னு நகத்துக்கு பாலிஷ் போட்டுனுக்குற. அது கத்திச்சுன்னா அதுக்கிட்டே போய் கேளு. ஏங்கிட்டே சொல்ற? சத்தியமா சொல்றேன் திலகா, கொப்பனுக்கு இருக்கிற அதே திமிரு உனக்கு இருக்குது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். எங்க போற? இவரு வந்துட்டா நாடகம் பண்றதுக்கு. அச்சிப்பா. ஏய் இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்ன்ற? ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறான், மாசம் ஆனா 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், எல்லாத்துக்கும் மேல தண்ணி அடிக்கிறது இல்ல தம் அடிக்கிறது இல்ல, இதுக்கு மேல என்ன வேணுன்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீயே கட்டிக்க. ஒன்னு சொல்றேன் திலகா, நீ மட்டும் இப்படி பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு உன்னை கட்டிக்க ஒருத்தன் நிக்க மாட்டான். ஏன் நீ கட்டிக்க மாட்டியா? உன்னெல்லாம் போய் லவ் பண்ண பாரு. உடம்பு முழுக்க சர்க்கரையை வச்சுக்கிட்டு ஏயா இப்படி ஓடி ஆடிட்டு இருக்கிற? என்னடா சொல்றாவா? அவளுக்கு கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேணாமா? ஏனா? அவ லவ் பண்றாளாம். என்னது லவ் பண்றாளா? என் பொண்ணு லவ் பண்றாளா? கேட்டியாடி? பொண்ணு லவ் பண்றாளா? லவ் பண்றாளா? என் பொண்ணு லவ் பண்றாளா? கேட்டியாடா? நம்ம மூட்டு டயானா மகாராணி லவ் பண்றாளா? லவ் ஊரெல்லாம் தேடி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்தா லவ் பண்றாளா? லவ். எப்பா அந்த புண்ணியவன் தப்பிச்சான்டா. யார் பெத்த புள்ளியோ இவகிட்ட மாட்டிக்கின்னு சின்ன பண்ண படத்தை விட அவன் தப்பிச்சுக்கிட்டான் இல்ல? அப்பா அது போதுடா. எவனையாவது எடுத்துன்னு ஓட போறாமா இல்ல நானே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடணுமா? கேட்டு சொல்றீ சொல்லு சொல்லு. ஆமா